கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே சிலுவை தியான ஆராதனையிலே என் தேவன் மகிமைப்பட்டதை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அதை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடும் பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சிலுவை தியான ஆராதனையிலே கர்த்தர் எதற்காக சிலுவையை சுமந்தார், யாருக்காக சுமந்தார் என்பதை இந்த நாம் நாளிலே பார்க்கலாம். நம் வியாதியின் இடத்துல பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வியாதியின் இடத்துல கையை வைத்து, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், இந்த வியாதியை நீ என்னை விட்டு போ என்று தினமும் அந்த வியாதியின் இடத்துல கை வைத்து நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அந்த ஆசையை நாம் நிறைவேற்றி அவரோடு கூட நாம் சேர்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த வியாதியை நீக்கி எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் ஆண்டவரை அநேகரிடத்தில் நாம் சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார் என்று நாம் சொல்லுவோம் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு விட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆதலால் எனக்குள்ள இருக்கிற அந்த வியாதி என்னை விட்டு நீங்கி போய்விடும். ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த வியாதி என்னை விட்டு நீங்கிவிடும் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறார். சிலுவை என்றால் என்ன? நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக வந்த சிலுவை நித்தியத்துக்கு நேராக நடத்தும்படியாக சிலுவை சுமக்கப்பட்டது. இந்த ரெண்டு காரியங்களின் நிமித்தமாய் கர்த்தர் நம்மளை சிலுவையிலிருந்து மீட்டு எடுத்து கர்த்தர் நம் பாவத்துக்கு நேராக நாம் திருப்பும்படி என் தேவன் எனக்குள்ள இருக்கிற அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்னை கழுவி விட்டார் என்று ஆண்டவருக்கு முன்பாக நாம் சொல்ல முடியும். மார்க் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, ஒருவன் தன்னைத்தான் விருத்து என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுள் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ நான் எனக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பும் பொழுது மாத்திரமே என்னை நான் வெறுக்க முடியும். எனக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வெறுத்து ஆண்டவரை நான் பின்பற்ற முடியும். எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன? எனக்குள்ள இருக்கிற அந்த கோபங்கள், பொறாமைகள், சண்டைகள், மூர்க்க குணங்கள், ஆணவம், இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நான் விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின்பாக நான் செல்லுவேன் என்றால் கர்த்தர் முழுமையாக கேட்கிறார். நீ வர விரும்பினால், அந்த வர விரும்பினால் என்ற அந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ விட்டு விடுவேன் என்று நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தால் அப்பொழுது என்னை நீ பின்பற்றி வா. அப்படி நீ பின்பற்றி விரும்பினால் அந்த சிலுவையை நீ பின்பற்ற முடியும், அதை நீ சுமக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்னை நடத்துகிறார். எனக்கு சுமக்கப்பட்ட அந்த சிலுவையை கர்த்தர் எனக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் வெளிப்படும் பொழுது மாத்திரமே அந்த சிலுவையை நான் சுமக்க முடியும். இயேசுவின் மேல் சுமக்கப்பட்ட சிலுவை எத்தனை விதமான பழிகளை சொன்னார்கள். அவருக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அப்போ ஆண்டவரை பார்த்து பாவி என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவருக்கு பேர் பாவி, பிசாசு பிடித்தவன், கொலை செய்கிறவன், இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. எதனால் கொடுத்தாங்க? நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை சரியாக பின்பற்ற நான் பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றதற்காகவே ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அந்த பழிகளை சுமந்தார். பாவி என்று சுமந்தார், பிசாசு பிடித்தவன் என்று சுமந்தார், இவன் கொலைபாதகன் என்று சுமந்தார். இப்படிப்பட்ட பழிகள் எல்லாம் எதற்காக சுமக்கிறார்? நாம் செய்த பாவத்துக்காக. என்னை சிலுவையில் இருந்து மீட்டு எடுத்து பரிசுத்தமாய் வாழணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பழிகளை சுமந்து கொண்டிருக்கிறார். எனக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுவாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்ட காரியங்களை பேசுவாங்க, இவங்க சரியில்லை, இவங்க மேலே நிறைய பழி வரும். ஆனாலும் என் தேவன் சொல்லுகிறார், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நம்மேல் விழுந்த அது கடமை. ஆதலால் நான் என் தேவனை பின்பற்ற விரும்பும் பொழுது அந்த காரியங்கள் எனக்கு காதாக கேட்கும் பொழுது என்றால் அவர்களை பார்த்து நான் குறை சொல்லாதபடி, அப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னை நான் மாற்றிக்கொள்வதற்காகவே அப்படிப்பட்ட பழிகள் என் மேல் விழுந்திருக்கிறது. அந்த பழிகளை நான் சுமந்து கொண்டு ஆண்டவர் மேல் அந்த பழிகளை நான் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பழியிலிருந்து விடுதலையாக்கி எனக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை மாற்றி விடுவார் என்று நான் நம்பும் பொழுது மாத்திரமே இது காரியம் வெளிப்படும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தினார்கள். அந்த குற்றம், அவர் ஒரு பாவமும் அறியாதவர், ஆனாலும் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? உனக்காகவும் எனக்காகவும் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். லூக்கா 16:14 பரியாசம் பண்ணுகிறார்கள், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
அவர் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8 அவர் கீழ்ப்படிந்தவராகி சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தான் தாழ்த்தினார். எதற்காக தாழ்த்த வேண்டும்? ஆண்டவர் எனக்காக தாழ்த்துகிறார், என்னுடைய பாவங்களுக்காக தாழ்த்துகிறார், நான் செய்த பாவத்துக்காக அவர் எல்லாவற்றையும் தாழ்த்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவரை நாம் பிடித்துக் கொள்வோம் என்றால், இயேசு கிறிஸ்துவானவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் என்றால், எனக்குள் இருக்கிற அந்த அநேக தவறான காரியங்கள் என்னை விட்டு நீங்கும் என்றால் நான் சிலுவையை பின்பற்ற முடியும். அந்த சிலுவையை பின்பற்றி வர விரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இது கட்டாயம் அல்ல, நீ வர விரும்பினால் மாத்திரமே என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயர் 2:15 அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் நம்மை ஜீவனுக்கு நேராக நிறுத்தும்படியாக, பரலோகத்தின் வாசலை திறக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை மனம் திரும்பி உனக்குள்ள இருக்கிற அந்த சுயம், உனக்குள்ள இருக்கிற அந்த ஆணவம், அது உனக்கு இருக்கிற அந்த திமிரு, கோபம், எரிச்சல், இது எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு என்னை நீ பின்பற்றி வா. அப்பொழுது உனக்கு நான் ஜீவ விருட்சத்தை நான் உனக்கு காட்டுவேன். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிப்பீர்கள் ஒரு சிலர் மாத்திரம்தான். அந்த இடுக்கமான வாசலை நீ கண்டடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியத்தை நீ விட்டுவிடு. பாடுகள் நிறைய வரும், ஆனாலும் உனக்கு நித்திய வழி வேண்டும் என்றால் அந்த பாடுகளை சகித்துக்கொள். ஆண்டவர் நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்துக் கொண்டார். செய்யாத தவறுக்காக தவறுகளை ஏற்றுக்கொண்டார். என் தேவனை மாத்திரம் நாம் நம்பி வாழும் பொழுது அந்த பாடுகள் நாமும் பின்பற்ற முடியும். ஜெபித்தால் எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். யோவான் 3:3 சொல்றாரு, மறுபடியும் பெறுவாவிட்டால், ஒருவன் மறுபடியும் பெறுவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. உண்மையாகவே நாம் மறுபடியும் பிறப்போம் என்றால் கர்த்தருடைய ஆவியை கொண்டு நாம் பிறக்கும் பொழுது, அவருடைய மறுரூபத்தை கொண்டு நாம் பிறக்கும் பொழுது, ஞானஸ்தானம் எடுத்து பழையவைகள் விட்டு புதியவர்களாய் மாறும் பொழுது நான் குழந்தையை போல நான் மாறுவேன். ஒரு குழந்தை ஒரு சின்ன வயசுல இருக்கும் பொழுது அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது சரி இது தவறு என்று தெரியாது. ஆனால் அந்த குழந்தையை போல நான் உன்னை மாற்றி விடுவேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறார். இந்த 2 காரியங்களை நான் பின்பற்றி வாழ்வேன் என்றால், கர்த்தர் எனக்காக இந்த சிலுவை தியானத்திலே கர்த்தர் என்னோடு பேசினார் என்றால், கர்த்தர் எனக்காக எல்லா வழிகளையும் திறந்திருக்கிறார். அந்த இடுக்கமான வாசலை நான் பின்பற்ற முடியும், அதை நான் கை கொள்ள முடியும் என்று இந்த நாளில் நாம் விசுவாசிக்கலாம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.